அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் இன்றைய பதிவில் இதை பற்றி சொல்ல போகிறேன்னா, திருமண தடை நீக்கும் திருத்தலங்கள் வரிசையில் ஒரு சிறப்பு வாய்ந்த வரப்பிரசாதமாக இருக்கிற ஒரு கோவிலை பற்றி உங்ககிட்ட நான் பேச போகிறேங்க. அது இப்போ பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ்க்கெல்லாம் இன்னும் கல்யாணம் ஆகாமல் நிறைய காளகஸ்தியிலிருந்து நிறைய கோவிலுக்கு போயிருக்காங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக போயிருக்காங்க. ஆனால் இன்னும் கல்யாணம் ஆகலை, சில பேர்த்துக்கு இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் கலஸ்திரக்கார கிரகமான சுக்கிரன், செவ்வாய், ராகு, கேது கூட சேர்ந்திருந்தாலோ, அல்லது அந்த ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி கெட்டு இருந்தாலோ, இந்த மாதிரி 7ஆம் பாவகம் கெட்டு இருந்தாலோ திருமண தடை ஏற்பட்டு திருமணம் நடக்காமல் இருக்காங்க. 40-45 வயசு வரைக்குமே இன்னும் கல்யாணம் ஆகாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமான கோவில் தான் நம்ம தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு அருமையான கோயில். நீங்கள் தஞ்சாவூர் போய் இறங்கிட்டீங்கன்னா அங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டரில் கத்திரி நத்தம்னு ஒரு ஊர் இருக்குங்க, சின்ன கிராமம். ஸோ அங்கே காளகஸ்திநாதர்னு ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலில் திங்கட்கிழமை ராகு காலத்தில் காலையில் நேரத்தில் பூஜை பண்ணுறாங்க. அந்த பூஜை சிறப்பு வழிபாடுங்க. அதில் உங்களோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் அந்த பூஜையில் வச்சு கலந்து வழிபாடு செஞ்சுட்டு, இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் என்னென்னா, 1 மணி நேரம் நீங்கள் அந்த கோயிலுக்குள்ளேயே இருக்கணும். பூஜையை முடிச்சுக்கிட்டு இருந்து நல்லா வேண்டிக்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 3 மாதத்தில் மேரேஜுக்கான வரன்கள் வர ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா நிறைய பேர் போயிட்டு இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் நடந்துருச்சு, வரன் அமைஞ்சிருச்சுன்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கும் நான் பகிர்ந்துக்கணும், இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். இந்த வீடியோவை மேலும் இந்த மாதிரி நிறைய சிறப்பு வாய்ந்த கோயிலை பற்றி நான் அடுத்தடுத்த பதிவில் போடுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.